இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாமா வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ரெண்டு விஷயம், ட்ரை டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இருக்குது அப்படிங்கிற தைரியத்தில் பிஸ்னஸ் பண்ணுவோம். பணம் இருக்குன்னு தைரியத்தினால பண்ணக்கூடாது. பொதுவாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி என்னெல்லாம் யோசிக்கணும், அப்புறம் என்னெல்லாம் விஷயம் தடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து பின்னாடி இருக்கிற ரெஸ்டாரண்ட், இந்த ஒரு காட்டுக்குள்ளே தனியாக வந்து ஒரு இடத்துல ரெஸ்டாரண்ட் போட்டிருக்காங்க. சரியா, இது ஒரு ஹைவே, அந்த ரோடு பக்கத்தில். இங்கே வந்து இது ஓடுமா ஓடாதா அப்படின்னு எந்த செக்கிங் பண்ணுறதில்ல. இங்கே ஏற்கனவே நிறைய ஹோட்டல் வந்து அடைஞ்சு கிடக்குங்க. சரியா, பொதுவாக இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வரும் உங்களுக்கு, இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாமா வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ரெண்டு விஷயம், ட்ரை டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம், சர்வே எடுக்கிறது முக்கியம். இங்கே வருங்க, என்னமெல்லாமோ பண்ணி எப்படி பாலடைஞ்சு கிடக்கு இந்த இடம். நிறைய பேர் கையில் பணம் இருக்குது அப்படிங்கிற தைரியத்தில் பிஸ்னஸ் பண்ணுவோம். பணம் இருக்குதுன்னு தைரியத்தினால பண்ணக்கூடாது. அந்த பிஸ்னஸ் பண்ணுனா அது எப்படி ஓடும் ஓடாது, அதோட ரிஸ்க் என்ன, எந்த பிஸ்னஸ் நடத்துறது முன்னாடியும் இது வந்து உடையுமா அல்லது இது ஓடுமா, ஓடாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது. பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது இது ஓடும் ஓடாது அப்படின்னு தெரிஞ்சு தான் பண்ணணும். எல்லா பிஸ்னஸும் ஓடாது. இந்த பிஸ்னஸ் ஓடலைன்னா இதில் எவ்வளோ நட்டம், நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு செக் பண்ணிவிட்டு பண்ணணும். இந்த மாதிரி ஹைவே பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து சர்வே எடுக்கணும். பக்கத்தில் எல்லாம் எப்படி ஓடிட்டுருக்கு அப்படின்னு, எவ்வளோ பிஸ்னஸ் ஆகுது, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ராஜெக்ட் எவ்வளவு, ஆப்ரேஷன் காஸ்ட், நம்ம ரெகுலராக வந்து காய்கறி சாப்பாடு எல்லாம் வாங்கி வைக்கிறது எவ்வளோ ஆகும், அங்குள்ள எம்ப்ளாயீஸ் இருக்காங்களா, வேலை பார்க்க எம்ப்ளாயீஸ், அவங்களுக்கு எவ்வளோ ஆகும், டெய்லி மாதம் அவங்களுக்கு பணம் கொடுக்கணும், ஆப்ரேஷன் கொடுக்கணும். இதை பார்க்குறதுக்கு மேனேஜர் இருப்பார்ல, அவருக்கு, இதுக்கு நம்ம பணம் போட்டிருப்போம்ல, இந்த பணத்துக்கு நமக்கான ரிட்டர்னு, அப்புறம் கஸ்டமர் வருவாங்களா, கஸ்டமர் வந்தாங்கன்னா என்ன ரேட்டில் வைக்கலாம், என்ன ரேட்டு வச்சா, ஏன்னா குறைய வச்சா நிறைய பேர் வருவான், ஆனால் நமக்கு துட்டு கிடைக்காது. நிறைய வச்சா யாரும் சாப்பிட்டுட்டு போக மாட்டாங்க. அப்படியே வந்தாலும் சர்வீஸ் நல்லா இருக்கணும். இங்கே இருக்கிற அவ்வளோ ஹோட்டல்லையுமே நம்ம ஹோட்டல் என்ன பெஸ்ட் ஹோட்டல் அப்படின்னு தெரியணும். நல்ல சரௌண்டிங்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, கார்டன் இதெல்லாம் பண்ணி, இந்த இடம் வந்து பார்க்கிங் எல்லாம் வச்சுருக்காங்க. சம்மர் வந்து அது இல்லை, இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு தான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். இல்லாட்ட அந்த பிஸ்னஸ் வந்து நமக்கு என்றைக்குமே ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு அங்கே ஒரு பாருங்கள், ஃபுல்லாக வந்து பில்டிங் கட்டி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல இந்த காட்டுக்குள்ளே பில்டிங் புக் ஆகுமா அப்படின்னு சர்வே எடுக்கிறது. பிஸ்னஸ் வந்து நம்ம எல்லாராலையும் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, எவ்வளோ பிஸ்னஸ் வரும் என்ன வரணும்னு சொல்ல முடியாது. ஆனால் முன்ன பின்ன வரும்போது எவ்வளோ நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, எவ்வளோ பண்ண முடியும், எவ்வளோ பண்ண முடியாது, இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ப்ரிடிக்டபிள் இன்கம். பணம் இருக்கிற திமிரில் அவ்வளோரும் பிஸ்னஸ் பண்ணிடுவோம், பணத்தை கொண்டு எங்கேயாவது சொல்கிறோம். ஆனால் அதுக்குன்னு பிஸ்னஸ் கோச்சு, இந்த பிஸ்னஸ் ஓடுமா இல்லையா அப்படின்னு யார்கிட்ட கேட்கணும்னு தெரியாது. அம்மா அப்பாட்ட போய் கேட்பான், அல்லது அவங்க ஃப்ரெண்ட்டை போய் கேட்பான். எப்போ எந்த பிஸ்னஸ் எடுக்குது முன்னகிட்டையும் சம்மந்தப்பட்ட ஆளுகிட்ட, அவங்க யார் அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க, யார் இது தொழிலாக பண்ணுறா, அவங்க உண்மையானவங்களா, அவங்க சொல்கிற டிவிஷன் சரியாக வருமா, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு பணத்தை போட்டது முக்கியம் இல்லை, பணத்தை போட்டுட்டு அந்த பணம் வந்து ரிட்டர்ன் வருமா, வீணாக மண்ணில் போட்ட மாதிரி இந்த பணம் போச்சு. கரெக்டாக இவ்வளோ கெட்டுறது, இவ்வளவு பார்த்து பண்ணது, இந்த இடம் நிலம் இதுக்கு போட்ட பணம் எல்லாம் போச்சா. நீங்கள் அப்படி எதுவும் பண்ணாதீங்க. நம்பர் பிளாக் ஆகிறது குறைஞ்சிருக்கு சார். நம்பர் பிளாக் ஆகுறதே கிடையாது. அன்னோன் நம்பர்ஸ் வந்துட்டு யாருமே தெரியாத நம்பர்ஸ்க்கு நான் வந்து பிரசன்டேஷன் கொடுக்கும்போது கனெக்ட் ஆனாங்க. அடுத்த கணக்கா வந்து நெட்வொர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஒரு அன்னோன் பர்சன் அந்த போன்ல தான் கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. ஆனா ஜஸ்ட் நான் அந்த ப்ராசஸ் யூஸ் பண்ண 10 நாள்ல வந்துட்டு நேர்ல அவங்க கால் பண்ணி, சார் எப்ப சார் மீட் பண்ணலாம்னு சொல்லி ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல இப்போ 2 days முன்னாடி மீட் பண்ணி செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு வந்தோம் சார். ஹவுசிங் நம்பர்லயே கனெக்டிவா இருந்தாங்க சார். அதான் ரொம்ப எனக்கு அந்த ஒரு லேக்ஸ்ல சம்பாதிக்கக்கூடிய லீடர்ஸோட ட்ரைனிங் கூட்டு போய் கூட எத்தனையோ பேர் உட்கார வச்சாச்சு. ஒரு கன்வர்சனுமே எனக்கு நடக்க மாட்டேங்குது. ஏன்டான்னு உட்காந்து யோசிச்சு பார்த்தா அதுக்கு காரணமும் தெரியல, பதிலும் தெரியல. இது கொஞ்சம் டச் பண்ணும் போதே இவ்வளவு ஒரு பாசிட்டிவா நடக்கிறது நினைச்சாலே ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. என்ன தேவையோ அந்த தேவைக்கான பதில் வந்துட்டு கண்டிப்பா MMG ல மட்டும்தான் சார் கொடுக்க முடியும். சோ கண்டிப்பா அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கேன். தேங்க்யூ சார்.